அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதார் பேண்ட்டு எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக முழுவதுமாகவே தைக்கிறது எப்படி அப்படின்ற விளக்கம் மட்டும்தான். கட் பண்ணுற வீடியோ இல்லை, தைக்கிற வீடியோ மட்டும்தான். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, பேண்ட்டோட கீழ்பாகத்தில் என்ன செய்யணும், இது கேன்வாஸு. இது நீங்கள் அயர்ன் பண்ணிக்கிறதுனால அயர்ன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மெஷர்மெண்ட் அளவு எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு நேராக வச்சு இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒட்டிடணும். இந்த கேன்வாஸை அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், கீழ்பாகத்தை மடித்து அடிச்சிட்டோம்னா ஒட்டின பகுதி அது அப்படியேவும் வெளியில் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம கீழே ஒட்டிட்டு மடக்கி அடித்தோம்னா அது நீட்டாக தெரியாது. நம்ம எங்கனக்குள்ளே அடிக்க போகிறோமோ அந்த இடத்துலேருந்து வச்சு அயர்ன் பண்ணிடணும். இப்போ நான் அயர்ன் பண்ண போகிறதில்ல, தையல் போட்டுட்டு அப்படியேவும் மடக்கி அடிக்க போகிறேன். கரெக்டாக பேண்ட்டோட உயரத்துக்கு நேராக வச்சு இந்த கேன்வாஸை தச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா, மேல் பாகத்துலேயும் ஒரு தையல் போட்டுடணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த துணியை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிட்டு அதுக்கப்புறமா மடக்கிடணும். இப்படி மடக்கினாலும் சரி, அதாவது கரெக்டாக அந்த ஒயிட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு மடக்கிட்டாலும் நல்லது. இப்போ இதுலேயும் டபுள் தையல் போட்டுக்கலாம். எதுக்காகனா, இந்த இடம் கெட்டியாக இருந்தால் சீக்கிரம் கீழ்பாகம் கிளியாக, அதாவது கீழே கேன்வாஸ் கொடுக்காமல் மடக்கி அடித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த இடம் கிழிஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் அதே மாதிரி கீழ்பாகத்துலேயே 2 தையல் போடணும். இப்போ அயர்ன் பண்ணிட்டுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேன்வாஸ் அடிக்கிற தையல் போட வேண்டியதில்லை. நம்ம அயர்ன் பண்ணாமல் தைக்கிறதுனால கேன்வாஸு மேலே ஒரு தையல் போட்டு தைக்கணும். அப்போ தான் கிளாத் ஒரு மாதிரி ஸ்டிப்பாக இருக்கும். இல்லைன்னு வைங்க, ஒட்டாமல் தைக்கிறதுனால இந்த இடம் ஒரு மாதிரி தொவலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக ஃபஸ்ட்டு கேன்வாஸ் மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மடக்கணும். அதே மாதிரி
இன்னொரு காலையும் கீழே மடக்கி அடிச்சுக்கிறணும். பேண்ட்டோட கீழ் பாகம் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடு இணைச்சிக்கிறலாம். இப்போ வந்து மெஷர்மெண்ட்டுக்காக உங்களுக்கு அளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அளவு பேண்ட்டை வச்சு தைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட அளந்து எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அளவு வச்சு கீழ் பாகத்துலேருந்து அப்படியே ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து அளவு பேண்ட்டு வந்து வாங்கியிருக்கோம், அதனால் அளவு பேண்ட்டை வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துடணும். இப்போ ஒரு தையலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி டபுள் தையல் போட்டுக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு காலையும் அந்த நம்ம தச்சிருக்க பேண்ட்டு காலை அளவு வச்சு அப்படியே இதையும் அதே அளவில் தச்சிடணும். உங்களுக்கு வந்து கரெக்டான இடத்துல பிடிச்சி தைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கரில் வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். நம்ம தைக்கிற பேண்ட் வந்து செமி பட்டியலா டைப்பு. ரெண்டு கால் பகுதியும் அடித்தாச்சு. இப்போ வந்து சென்ட்ரு ரெண்டு கால் பகுதியும் அப்படியே ஒன்றா இணைச்சிடணும். இந்த மாதிரி, அதாவது கரெக்டாக சென்டருக்கு நேராக வச்சுட்டு அப்படியே இப்போ வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சு ஆரம்பிக்கணும். ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல பிடிக்கக்கூடாது. எப்பயுமே மெஷர்மெண்ட்டில் நம்ம தையல் அளவு வந்து 1/2 இன்ச்சு அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதை விட்டு தாண்டி வெளியில் வரக்கூடாது. அப்படியே டபுள் லைன் போட்டுக்கணும். இப்போ வந்து சைடில் வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து அடையாளப்படுத்திக்கிறோன்னா அதுக்காக நடுப்பகுதியை இந்த மாதிரி தையலுக்கு நேராக தையல் வச்சு பிடிச்சிட்டு இந்த இடத்துல கட்டிங் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ரெண்டு பக்கமே
அடையாளப்படுத்திடணும். இது வந்து எதுக்காக அடையாளப்படுத்துகிறோம்னா, கரெக்டாக சைடு வந்து மேல் பாகம் கீழ்பாகம் ரெண்டும் ஈவனாக வரணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த இடத்த அடையாளப்படுத்துகிறோம். இது வந்து மேல் பாகத்தை வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். அதாவது 2 கிளாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சிஎம் அளவுக்கு இங்கே மடக்கி அடிச்சிடணும். சிஎம் அளவுக்கு, இன்ச்சில் சிஎம் அளவுக்கு இந்த இடத்த மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நாடா போடுறதுக்கு வந்து இந்த இடத்த வந்து நம்ம மடக்கிடணும். மடக்கி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தச்சிடணும். தச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும், அதாவது நம்ம நாடா கோர்ப்போம் பார்த்தீங்களா, நாடா கோர்க்கிற பக்கமும் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சு இந்த இடத்துல வந்து நல்லா கட்டிடணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு இணைப்பு பகுதி, அதாவது தையல் பகுதி ரெண்டையுமே நேருக்கு நேராக வச்சுட்டு நம்ம பேண்ட்டில் எப்படி கீழ்பாகத்தில் அடையாளப்படுத்தணும்னா அதே மாதிரி மேல் பாகத்துக்கு இந்த மடிப்பு பகுதியை அடையாளப்படுத்திடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. இப்போ மேல் பாகம் கீழ் பாகம் ரெண்டையும் இணைச்சிக்கிறலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளீட் வந்து கரெக்டாக ஒரே இடத்துல வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ளீட் வைக்கிற இடத்துல நீங்கள் சின்னதாக ஒரு மார்க்கர் வச்சு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளீட் வச்சிங்கன்னா சரி சமமாக வரும். இப்போ வந்து ரெண்டு மேல் பாகம் கீழ் பாகம் இரண்டுக்கும் அந்த தையல் பகுதியை வச்சிடணும். வச்சுட்டு இங்கே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தான் தையல் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ஃப்ளீட் வந்து ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு பக்கம் எந்த சைடாக வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் வந்து இப்போ ரைட் சைடு வந்து இந்த மாதிரி வைக்கிறோம்னா அதே லெஃப்ட் சைடில் வந்து வேறு மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ளீட் வந்து ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி வரும். நல்லா கவனமாக வைக்கணும். கரெக்டாக இந்த நம்ம வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக வர்ற மாதிரி வச்சிடணும். அது மட்டும் சரிசமமாக வரணும். ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு போச்சுன்னா பேண்ட்டு வந்து இழுவையாக தெரியும்.
கரெக்டாக இணைப்பு பகுதிக்கு நேரம் இணைப்பு பகுதி வர்ற மாதிரி வச்சு தைச்சிடணும். இப்போ வந்து இந்த சைடு ஃபிலீட் எப்படி வச்சுருக்கோம்னா இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யணும், ஆப்போசிட் வந்து அந்த ஃபிலீட்டை பார்த்த மாதிரி நம்ம இங்கிட்டு வைக்கிற ஃபிலீட் வந்து அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். இப்போ வந்து அதை இப்படி வச்சோம், இப்போ வந்து இதை இப்படி வைக்கிறோம். கரெக்டாக இந்த அடையாளப்படுத்தணும் பார்த்தீங்களா, கத்திரிக்கோளால் வெட்டி விட்டதுக்கு நேராக வெட்டி விட்டது வரணும். அந்த மாதிரி தான் இணைக்கணும், நேருக்கு நேராக இருக்கணும். அதாவது சென்ட்ரு தையல் இணைப்பு பகுதியாக இருக்கட்டும், சைடு பகுதியாக இருக்கட்டும், அது என்ன செய்யணும், ஃபிலீட் முழுவதும் வச்சு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பிக்கிடலாம் பேண்ட்டை. இப்போ பாருங்கள், பேண்ட்டோட ஃபிலீட் வந்து இது வந்து இந்த பக்கமாக இருக்குது, இது வந்து இந்த பக்கமாக இருக்குது. இப்படி வந்து தெரியணும். ஃபிலீட் வந்து ஒன்றோட ஒன்று பார்த்த வாக்கில் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து கரெக்டாக இது வந்து எந்த பக்கம் திருப்பி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இதில் மேலே வந்து ஒரு இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் இருக்கணும். அதாவது உள்ளே இருக்கிற கிளாத் வந்து இப்படி இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே அந்த தையலை வந்து நம்ம போடணும். தையல் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், பேண்ட் வந்து தச்சு முடிச்சாச்சு. பேண்ட்டு ஃபுல்லாகவே தச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே இதே மாதிரி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி தைச்சோம் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோ வந்து போடுறேன். இது வந்து செமி பெட்டியலா டைப்பு, அதாவது
கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தைக்க மட்டும் தெரியாதுன்றவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். பேண்ட்டில் இது ஒரு டைப்பு செமி பெட்டியலா டைப், அதாவது மேலே மட்டும் ஃப்ளீட் வரும், கீழே வந்து நார்மல் டைப்பாக இருக்கும். போடும் போல் வந்து அது அந்த ஃப்ளீட் வச்சுருக்கிறது வந்து நல்லா அருமையாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தரோ தையல் பழகணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது அப்படின்னு நம்மளோட சேனலை மறக்காமல் அவங்களுக்கு சொல்லுங்கள். பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ.